இப்போ பருப்பி செய்கிறது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 3/4 கப்பு சுகர் எடுத்துருக்கேன், சீனி, 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப் கேரட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி, நமக்கு இதுக்கு பாகெல்லாம் வேண்டாங்க, சீனி பாகெல்லாம் வேண்டாங்க. நமக்கு டக்குன்னு செய்யறதுக்கு தான். இதை கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாதாம் பிடிச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் பிடிச்சது ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. பர்ஃபிக்கு நம்ம பர்ஃபினாலே தேங்காயில் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி கேரட்டில் பர்ஃபி பண்ணி கொடுங்க, சூப்பராக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட்டிகளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்களா, உங்களுக்கு கிண்டுனாலே இப்போ திருப்பி ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்மளுக்கு இழுத்து பார்த்தாலும் நமக்கு மெதுவாக வந்து ஸ்லோவாக விட்டுதா. இப்போ நமக்கு இந்த பதம் வந்துருச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகும்போதே ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்போ டக்குன்னு நமக்கு எடுத்து ஊற்றுறதுக்கும் கரெக்டாக நம்ம பருப்பி போடுறதுக்கும் சரியாகும். இந்த மாதிரி எதனால கரண்டி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சொன்னாப்பில் சமப்படுத்தி கொடுத்துக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா ஆரவும் நமக்கு பீஸ் போட முடியாது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது 1/2 மணி நேரம் ஆகட்டும் பருப்பு ரெடியாக. இப்போ நம்மளுடைய கேரட் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி கேரட் வீட்டில் இருந்தால் சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபிஸ் பிடிச்சிருந்தால் டேஸ்ட் குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.